அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியும் சமூக ஆர்வலருமான தாஸ் பாண்டியன் அவர்களை அன்புடன் வரவேற்போம். வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். நான் நல்லா எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நலமா. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கீங்க. உங்கள் கூட்டணி தலைவர் நேற்று அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை கேட்டு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருக்கும். கிட்டத்தட்ட 297 வாக்குறுதிகள் கிட்ட கொடுத்துருக்குறாங்க. ஆமாம் ஆமாம். அதில் முக்கியமாக பெண்களை கவரக்கூடிய நிறைய திட்டங்கள் வந்திருக்கு. ஆமாம். வீட்டுக்கு வீடு ஃப்ரிட்ஜு அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இதெல்லாம் என்ன மாதிரியான கான்செப்டில் இப்போ வந்து திட்டங்கள் அறிவிச்சிருக்கீங்க? இல்லை, அதாவது உங்களுக்கு நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எடப்பாடி வரைக்கும் நான் முதலமைச்சரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இருக்கிற வரைக்கும் ஒரு எடப்பாடியை மாதிரி ஒரு நல்ல முதலமைச்சர் கிடைக்காது. அதாவது சில பேர் நடித்து வந்திருப்பாங்க, சில பேர் ஒரு பேக்ரவுண்டில் வந்திருப்பாங்க, சில பேர் அந்த காலத்தில் மீடியா இதெல்லாம் இல்லாத டைமில் வந்திருப்பாங்க. இப்போது ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து பிறந்து இந்த மக்களுக்கு எதையாச்சும் செய்யணும்னு விரும்புகிறாரு. அவர் கொள்ளையடிக்கணும், நம்ம போய் துபாயில் சேர்த்து வைக்கணும், துபாயில் ஃப்ளைட்டோடு போய் குடும்பத்தோடு போய் ஜாலியாக இருக்கணும், ஜெர்மன் போகணும், சிங்கப்பூர் போகணும், தொழிலை கொண்டு வரோன்னு சொல்லி நம்ம தேடி போய் நாங்கள் இத்தனாயிரம் கோடிக்கு நாங்கள் இதெல்லாம் அக்ரிமெண்ட்லாம் போட்டுட்டோன்னு சொல்லிட்டு இந்த திமுக முதலமைச்சர்லாம் போய் இந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் வரல. இவங்க போன இடத்துலேருந்து எந்த இடத்துலேருந்து நமக்கு இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல்ஸ் வரல. இவரும் யூகே போனார். நம்ம இது வரைக்கும் எதுவுமே வரல. ஆனால் இந்த மாதிரி பில்டப் பண்ணாமல் ஏழைகளுக்கு ஒரு காய்கறி வாங்கிறதுக்கு வைக்க முடியல, ஒரு மீதியான பொருளை வைக்க முடியல, வேஸ்ட்டாக போயிடுது, கெட்டு போயிடுது. இதெல்லாம் கொஞ்சம் அந்த ஃப்ரிட்ஜுக்கு கொடுத்தா அதுக்குள்ளே வச்சு கொஞ்சம் அதாவது சிக்கனமாக பிழைக்க கற்றுப்பாங்க. ஒரு 10 ரூபா வேஸ்ட் ஆகாது. ஃப்ரிட்ஜ்லேயே நிறைய காய்கறிக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, நிறைய வைக்க வேண்டாம், ஒரு நாள் 2 நாளைக்கு. இல்லை காய்கறிகள்லேயே சில தக்காளி வைக்கக்கூடாதுன்றாங்க, வெங்காயம் வைக்கக்கூடாதுன்றாங்க. அதாவது 10 நாள் 20 நாள் நம்ம ஊரில் கிடைக்காத பொருள் இல்லை சார். ஒரு நாள் கட் பண்ணிவிட்டு அந்த 2வது நாள் வைக்கிறதுக்குள்ளே கெட்டு போயிடுது வெளியே வச்சா. சரி, இதெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜுங்கிறது பெரிய விஷயம். கரண்ட் பில் அதிகமாக வருமானே சார். கரண்ட் இல்லாமல் என்ன இருக்குது? நீங்கள் லைட்டு போடலையா? பணக்காரன் ஏசி போடலையா? பணக்காரன் வச்சுருக்க ஃப்ரிட்ஜையும் பணக்காரன் வச்சுருக்க ஏசியும் அதுவே கரண்ட் பில்லை பாதியை கொண்டு போயிடும் சார். இது ஏழை. ஒரு சின்ன ஃப்ரிட்ஜு என்ன ஒரு 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 அருமையான ஃப்ரிட்ஜை கொடுக்க போகிறோம், வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சு ஒரு பொருள்களை வச்சு சந்தோஷமாக சாப்பிட்டுப்பாங்க. அது பெண்கள்லாம் நல்ல மகிழ்ச்சி. பெண்கள்லாம் கார்டுக்கு ரேஷன் கார்டை கொண்டு போனால் ஃப்ரிட்ஜு கொடுத்துருந்தோம்னா ரொம்ப சந்தோஷம். அப்போ கணவன்மார்கள்லாம் பாவன்றீங்க? இல்லை, கணவன்மாருக்கு எதுக்கு? கணவனுக்கு வீட்டில் சார் ஃப்ரிட்ஜு கொடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு வச்ச சாம்பார் 3 நாள் ஃப்ரிட்ஜில் இருக்கும், அதே சாம்பார் தான் சாப்பிடணும். இல்லை இல்லை இல்லை, அதாவது அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு கிராமத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு வைப்பாங்க, மறுநாள் காலி பண்ணிடுவாங்க. சில காய்கறிகள், சில பால், இதுகெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு கிடச்சின்னா சந்தோஷப்படுவாங்களா சார்? இல்லாத வீட்டில் சந்தோஷப்படுவாங்க கண்டிப்பாக. அது வரவேற்கத்தக்க ஒரு இது தானே. மிரண்டு போயிட்டானுங்க எல்லாம். நேற்று கூட எல்லா டிபேட்லும் இந்த சன் நியூஸ் கூட, சன் டிவியில் கூட, சன் நியூஸில் அதாவது இது பயத்துக்காகவா பயந்து கொடுத்தாங்களா இல்லைன்னா அப்படின்னு ஒரு 3 கேள்வியை கேட்டு பண்ணானுங்க. அது எதுவுமே இல்லை. ஏழைகளுக்கு நடுத்தரப்பட்ட ஃப்ரிட்ஜ் இல்லாத இருக்கிறவங்க நல்லா வாழணும், ஏழை மக்களுக்காக ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா ஃப்ரிட்ஜெலாம் அத்தியாவசிய பொருளாக இருந்தது. இப்போ எல்லார் வீட்லேயுமே இருக்க. இல்லை சார், எங்கே நீங்கள் கிராமத்தில் போனீங்கன்னா, கிராமத்துக்கு போங்க, கிராமத்துலேயே இப்போ நான் எங்கள் கிராமம் இருக்குல்ல, எங்கள் கிராமத்தில் ஒரு 500 வீடு இருக்குன்னா அதுக்கு ஒரு 10 வீடு 20 வீடு தான் ஃப்ரிட்ஜ் இருக்கும். மற்ற வீட்டிலலாம் ஃப்ரிட்ஜ் இல்லை. இதை கொடுக்கும்போது சந்தோஷப்படுவாங்க சார். அதாவது அத்தியாவசிய பொருளை தான் கொடுத்துருக்காரு அவர். ஒரு ஆய்வு பண்ணி அதுக்குன்னு ஒரு குழு போட்டு மக்கள்கிட்ட கேட்டு யார் யாருக்கு என்ன அத்தியாவசியம் வேணுமோ அதை கொடுத்துருக்காரு. எண்ணெய் கொடுக்குறாரு, பருப்பு கொடுக்குறாரு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் அறிக்கையை 297 தேர்தல் அறிக்கையும் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காரு. அதை எங்களால் முடிக்க முடியும்.
ம். இந்த திமுக வந்து 500 சில்லற வாக்குறுதியை கொடுத்துட்டு 300 கூட ஒரு 150 கூட முடிக்காம இல்லை 401 கிட்ட முடிச்சிருக்கிறாங்க சார். அவங்க ஆன்லைன்லேயே ஏற்றிருக்காங்க. நீங்க ஒரு 10 விஷயத்த சொல்லுங்க சார். நான் 431க்கெல்லாம் போல. ஒரு 10 விஷயத்த சொல்லுங்க. இல்லை அவங்க ஆன்லைனில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். சார் அவனுங்க நீங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு ம். ஒரு பாலம் கட்டுறாங்க, ம். ஒரு லைப்ரரி கட்டுறாங்க. ம். ஒன்றும் வேண்டாம் சார். ம். நம்ம பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அது என்னமோ குளிர்சாதன குளிர்ச்சியான ஒரு இதை ரெடி பண்ணி சென்னையில் நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் எத்தனை டன்னு சார் போட்டிருக்கான்? 1 டன்னு கூட போடல சார் ஏசி. ம். ஒரு அரை மாதிரி கேட்டிருக்கானுங்க. 2 கோடி ரூபா பட்ஜெட் போட்டிருக்கானுங்க சார். ம். அதெல்லாம் இப்போ நாங்கள் ஆட்சியில் வந்தோம்னா தெரிஞ்சிடும் ஏன் எதில் இல்லை கொள்ளையடிச்சிருக்காமுன்னு. ம். அதை மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அவனுங்க செய்கிற விஷயத்தில் கொள்ளையடிக்கிற மாதிரி இருந்தால் தான் அதை நிறைவேற்றுவாங்க, இல்லைன்னா நிறைவேற்ற மாட்டாங்க. அப்போ என்டிஏ கூட்டணியோட பலம் இந்த தேர்தல் அறிக்கைன்னு எடுத்துக்கலாமா? என்டிஏ கூட்டணி வின் பண்ணும் சார். 190 சீட்டு வின் பண்ணோம். ம். 190 சீட்டு வின் பண்ணோம் என்டிஏ கூட்டணி. சரி. சில பேர்லாம் வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட போகிறாங்க. ம். ஏன்னா உங்களுக்கு வந்து சார் இந்தியா ஃபுல்லாக ஆண்டுகிட்டு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி. ஒரு அரியணை ஏறுது வந்து அவ்வளோ லேஸ்பட்ட விஷயம் இல்லை. இப்போது நாங்கள் வந்து எங்களுடைய பாரத பிரதமரை வந்து நாங்கள் வந்து ஒரு உன்னதமான ஒரு தெய்வத்துக்கு ஈக்குவலாக நாங்கள் நினச்சி இந்த பாரத தேசத்தை ஆண்டுகிட்டு இருக்க பிரதமர் இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்னு சொல்லிட்டு நாங்கள் அவர் பின்னாடி அவங்க சொல்கிற வேலைகளை செஞ்சு நாங்கள்லாம் ஊழல் பண்ணாமல் தவறு பண்ணாமல் அந்த இயக்கத்தில் மக்களுக்காக பணியாற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு அரியணை ஏறுது வந்து இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி முதலமைச்சரை வந்து அவர் செய்த தவறைத்தான் சுட்டி காட்டுறோமே தவிர அவரை நாங்கள் மரியாதை இல்லாமல் பேசலை. ஆனால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில தற்குறியெல்லாம் பாருங்கள், மேடையில் அசிங்கமாக பேசுகிறாங்க. தற்கொலைனா விஜய் கட்சி தானே சார் சொல்லுவாங்க? இல்லை இல்லை, எல்லா கட்சியிலையும் இருக்கான். விஜய் கட்சி வந்து சார் இன்னைக்கு விஜய் வந்திருக்காரு, வரட்டும். அவரு கூட தாலிக்கு தங்கலான்றிருக்காரு, தாய்மாமன் சீர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு முழுவதும் தொலைதூர பேருந்துலையும் பெண்களுக்கு இலவசம் சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு ஒரு பைக்கு, வீடு கட்டித்தரேன், நிறைய அவரும் சொல்லியிருக்காரு. இதை விட இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கு. இந்த தடவை விஜய் அறிக்கை, அடுத்த தடவை விஜய் அறிக்கை மாறும். நீங்கள் இந்த தடவை ஆட்சி ஆள முடியாதுன்னு தெரியும் விஜய்க்கு. அதனால் அள்ளி விட்டுட்டு இருக்காரு வாயில். நாங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறோம், என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வரப்போது, எடப்பாடியார் 2வது முறையாக முதலமைச்சராக போகிறாரு. வாக்குறுதி கொடுத்துருக்காரு, அதை செய்கிறதுக்காக வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இதை நாங்கள் செய்ய முடியும், ஆட்சி அமைக்க முடியும். இது மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, நம்ம தமிழக மக்களுக்கு ஏமாத்தாமல் கொடுக்க முடியும். அதை சொல்கிறாரு எடப்பாடியார். அதே நேரத்தில் கடந்த 2 முறை உங்களை நான் வந்து நேர்காணல் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயங்கள் சொல்லுவீங்க, அடுத்த முறையில் அது நடந்திருக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, அன்புமணி ராமதாஸ் உங்கள் கூட்டணி வருவார், நீங்கள் டிடிவி வருவார், நீங்கள் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. கடைசியாக உங்களை நான் நேர்காணல் பண்ணும்போது விஜயும் எங்கள் கூட வந்துடுவார், நீங்கள் அது மட்டும் நடக்காமல் போயிடுச்சு. 100% இல்லை, நீங்கள் பாருங்க, பாண்டிச்சேரிலாம் அறிவிச்சிட்டாரு வேட்பாளர். இது அதாவது ஆனால் நீங்கள் சொன்னதில் ஒரு சின்ன கிட்ட வந்துட்டார். எப்படின்னா, பாண்டிச்சேரியில் அறிவித்த 30 வேட்பாளர்களில் 13 பேர் ஆல்ரெடி பாஜகவில் இருந்தவங்க. ஆனால் நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம அப்படி பேசுகிறோம், ஆனால் வரலனா கூட விஜய்க்கு தலையெழுத்து. நீங்கள் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும். அந்த அளவுக்கு மிரட்டிருக்கீங்களோ? இல்லை, நல்ல கட்சி, நல்ல பிரதமர், அதனால அவர் எங்கள் மேலே ஆசைப்படுவார். அப்புறம் ஏன் உங்களுக்கு? அதாவது எப்படின்னு கேளுங்க, தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் அவர் நிற்க மாட்டார். என்ன எப்படி சொல்றீங்க? நிற்க மாட்டார் சார். அவர் மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய், உசிலம்பட்டி விஜய், திருப்பரங்குன்ற விஜய்னாரு. ஆமா சார். அப்புறம் 234 தொகுதியும் விஜய் தான் நிக்கிறேன்னு ஆல்ரெடி வேணா பாருங்க, நிற்க மாட்டார். 234 தொகுதி நிற்க மாட்டார் அவர். ஒருவேளை பிஜேபி நிற்கிற இடத்துல வேணா நிற்காம போகலாம். 234 அது சேருதுல, ஒருவேளை நிற்க போனா, நான் சொல்றது 234 தொகுதியிலையும் நிற்க மாட்டார். பாண்டிச்சேரியில் நிற்கிறார் சார். நேற்று கூட முந்தா நேற்று கூட கேட்டிருக்காரு சார், நான் கூட்டணிக்கு வரேன், எத்தனை சீட்டு கொடுங்க. எங்கள் மேலிடம் சொல்லியிருக்கு. அமித்ஷாவை போய் இவர் எடப்பாடியாரை போய் பாருங்க. நேற்று கூட பேசியிருக்காரு.
எடப்பாடி முந்தானத்து கூட பேசியிருக்காரு. எடப்பாடியாரை போய் பாருங்கன்றாங்க. அப்போ உங்க மேல ஒரு பயத்தோட தான் இருக்காரு. பயம் இல்லை சார். நீங்க கொலை பண்ணிட்டு எனக்கு என்ன பையன் சார்? நீங்க 41 கொலை பண்ணிருக்கீங்க சார். ஆரம்பத்துல நீங்களாம் ஒரு அரவணைச்சிங்க அந்த கொலை பண்ணாருன்னு சொல்லி. கொலை பண்ணி இருக்கும் கொலைன்னு எப்படி சொல்ல முடியும் சார்? விபத்து தானே. இங்க பாருங்க, நீங்க ஒரு இப்போ கொலைன்றீங்க, அன்னைக்கு அவர் பண்ணது தப்பு இல்லைன்னீங்களே உங்க முன்னாள் மாவட்ட தலைவர்ல இருந்து எல்லாருமே. தவறு தான். ஆண்டவனுக்கு நிகரா நம்ம பேசணும். நீங்க ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு இஸ்லாமியர், ஒரு சிறுபான்மையர், இல்லை ஒரு அக்யூஸ்ட் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டோம்னா அவங்க அண்ணனை தூக்கிறது போலீஸு, அவங்க அப்பாவை தூக்கிறானுங்க, அவங்க அம்மாவை குறைச்சல் கொடுக்குறானுங்க, அவன் அண்ணன் தம்பியை தூக்கி அடிக்கிறானுங்க. அவனுக்கு யார் சொன்னாங்களோ அவன் வீட்டில் போய் இந்த போலீஸ் நின்று அவமானப்படுத்த அவனை தூக்குது. நான் தமிழ்நாட்டில் எனக்கு உள்ள எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, இந்த அதிகாரிகளுடைய கவனம், தாஸ் பாண்டியன் தப்பு பண்ணால் தாஸ் பாண்டியனை மட்டும்தானே பிடிக்கணும். ஏன் எனக்கு சொன்னவன்ல இருந்து எல்லாத்தையும் பிடிச்சிருக்கீங்க? நீங்கள் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு திராவிட கட்சிகள் திருமாவளவனை கூட்டணி சேர்த்துருக்கு. திருமாவளவனை கூட்டணி சேர்த்த இதே காங்கிரஸ் செல்வ பெருந்தகையோட காங்கிரஸ் கட்சியோட இணக்கமாக இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தலித் தலைவர், ஒரு உண்மையான எனக்கும் நண்பர் தான், ஆம்ஸ்ட்ராங் என்ன ஒரு 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 தலித் தலைவர் பிஎஸ்பியில் இருந்தார். அவர் கொலை நடந்துச்சு, யார் யார் அரெஸ்ட் பண்ணாங்க? சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணாங்க. இது வரைக்கும் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுல சேகர் பாபு இருக்கிறாங்க, இதுல திருமாவளவன் கட்சிக்கு பங்கு இருக்கு, இதுல செல்வ பிறந்தகை இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேட்டிகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பேட்டி சொல்றதை வச்சு யாரையும் அரெஸ்ட் பண்ண இல்ல சார். பேட்டிகள் பார்த்து நடக்காத இவனு சொல்ல மாட்டான்ல. அப்ப எல்லாருமே சார் இங்க யார வேணாலும் சொல்லிட்டு போலாம். அதாவது நடக்காததை யாருமே சொல்ல மாட்டாங்க. அவங்க இன்னைக்கு பவர்ல இருக்கிறாங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கீழே உழட்டும், இந்த தலித்து மக்களுக்காக போராடிய ஆம்ஸ்ட்ராங் கொலையெடுத்து யார் யார் அதுல சம்பந்தப்பட்டாங்களோ எல்லாத்தையும் எடப்பாடியார் அரசு கண்டிப்பாக தண்டிக்கும். இன்னும் இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிற இந்த பட்டியலின மக்கள் திருமாவளவனுக்கோ செல்வ பிறந்தையை நம்பி காங்கிரஸுக்கோ ஓட்டு அளிக்க மாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த தடவை பட்டியலின மக்கள் ஒரு டாக்டர் அம்பேத்கரை நேசிச்ச ஒரு தலித் தலைவனை தலித் தலைவர்களே சேர்ந்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேட்டிகள் நம்ம பார்க்குறோம். அதனால இந்த மக்கள் தலித்து மக்களே வாக்களிக்க மாட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திருமாவளவனுக்கும் செல்வ பிறந்தகை போல தலைவர் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும். உங்க கூட இருந்த கிருஷ்ணசாமி சார் இந்த வாட்டி தேர்தலில் சேராம போயிட்டார். சேருவார் சார், வருவார் சார். வேட்பாளர்லாம் அறிவிச்சிட்டாரு சார். பரவாயில்ல சார், அவருக்கு களம் இருக்கு. அவர் ஏதாச்சும் ஒரு சீட்ல 2 சீட்ல நிப்பாரு. அவர் கிருஷ்ணசாமி அவருக்கு இந்த மக்கள் மேல ஆசை இருக்கா? தேவேந்திர குல வேளாளர்களை வைத்துதான் கிருஷ்ணசாமி. அப்போ உங்களுக்கு இந்த தேவேந்திர குல வேளாளரை மேடையாக பேசியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவர் தான் இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு இந்த தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயர் கோரிக்கையை ஃபர்ஸ்ட் அவர் தான் அறிவிச்சார். அதுக்கப்புறம் பட்டியல் வெளியேற்றம் பிரதமரால் தான் அந்த பட்டியல் வெளியேற்றம் நடக்கும். இந்த மக்களுக்காக செய்தவர் பிரதமர். அந்த கட்சிக்கு இந்த மக்களை காப்பாற்றணும் நீ அப்படின்னா கிருஷ்ணசாமி இந்த என்டிஏ கூட்டணிக்கு தான் சப்போர்ட் பண்ணும். அப்படியே போனார். இவ்வளவு தூரம் நீங்க சொல்லும்போது சப்போர்ட் பண்ணு சார். சப்போர்ட் பண்ணலனா அவர் இந்த சமூகத்தை கெடுக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப உங்க கூட இருந்தா நல்லவர், போயிட்டாருன்னா கெட்டவர் இல்ல சார். கூட இருக்கணும். இப்பதான் சார் கூட இருக்கணும். அதாவது தேவேந்திர குல வேளாளர்களுடைய அவர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கை பாரத பிரதமரால தான் நடக்கும். அவர் செஞ்சிட்டாரு, பெயர் கோரிக்கை செஞ்சாரு. பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஒரு ஜீவோ போட்டு இதை மாதிரி முறைப்படி அனுப்பணும். சும்மா பட்டியல் வெளியேற்றம் ஒரு எஸ்சியிலேருந்து எடுக்கிறது அவ்வளோ கடினம், எஸ்சிக்குள்ளே சேர்க்கறது அவ்வளோ கடினம் நம்ம நாட்டில் சட்டத்து பிரகாரம். கண்டிப்பாக அதை இந்த மக்களுக்கு தெரியணும். அதான் தேவேந்திர குல மக்களுக்கு தெரிஞ்சுதான் பிஜேபிக்கு வாக்களிச்சிருக்காங்க. நீங்க ஐஎஸ் ரிப்போர்ட் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு நம்ம இந்தியனோட ரிப்போர்ட்டை, நம்ம தமிழ்நாட்டோட ஐஎஸ் ரிப்போர்ட் விஷயம் நீங்க சொல்ற விஷயம் அவருக்கு தெரியாம போயிருச்சா கிருஷ்ணசாமிக்கு? சார் நீ உனக்கு இந்த மக்கள் மேல உணர்வு இருந்தா நீ வந்திருப்ப சார். நல்லா புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. நீ இந்த சமுதாய நீ தேவேந்திர குல வேளாளரா? இந்த மக்கள் மேல உனக்கு அன்பு இருக்கா? இந்த மக்கள் மேல இந்த மக்கள் கேட்ட கோரிக்கை நிறைவேற்றணுமா? அப்ப நீ இந்த மக்களோட பயணம் பண்ணணும்.
அதுதான் என்டிஏ கூட்டணி சார். இவங்களை வைத்து என்டிஏ கூட்டணி இல்லை. பாரத பிரதமர் இந்தியா ஃபுல்லாக ஆண்டுகிட்டு இருக்காரு பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சி. என்ன இவங்களுக்கு ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுன்னு சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் என்ன சார் பண்ணீங்க? என்டிஏ கூட்டணி சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டளிக்கணும். அப்போதான் உங்கள் கோரிக்கை நிறைவேறும். ஒன்றை வச்சு இந்த பிஜேபி இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணசாமி உங்களை வச்சு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் மோடி ஐயாவுக்கு இல்லை, பிஜேபிக்கு இல்லை. நீங்க இந்த விவசாய மக்கள் ஒரு பட்டியல் இனத்தில் சேர்க்கப்பட்டு நீங்களா அசிங்கப்பட்டு எங்களுக்கு வேண்டாங்கிறீங்க, எங்களுக்கு இந்த இது வேண்டாம், எங்களுக்கு அந்த உங்களுடைய சலுகையே வேண்டாங்கிறீங்க. அப்போ பாரத பிரதமர் தான் பண்ண முடியும். அதுக்கு வந்து எல்லா தலைவர்களும் இதில் ஒற்றுமையாக இந்த என்டிஏ கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணணும். இதில் இன்க்ளூடிங் கிருஷ்ணசாமி அவரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணாதான் இந்த மக்களுக்கு நல்லதை செய்வதற்கு இருக்கிறாருன்னு அர்த்தம். கிருஷ்ணசாமி வந்துருவாரு, 100% வருவார். அவர் எங்கேயும் போக மாட்டார், எனக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு. ஒரு சீட் 2 சீட்டு கிடைச்சாலும் நிற்பாரு. ஜான் பாண்டியன் உங்க கூட தான் இருக்கிறாரு. ஆமாம், அவர் வந்து இந்த மக்களோட வழியை புரிஞ்சுக்கிட்டு இந்த மக்களுக்காக கட்சிக்கு துணையாக இருக்காரு. அப்போ கிருஷ்ணசாமி அந்த மக்களோட வழியை புரிஞ்சுக்கலன்னு சொல்றீங்க. புரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், வருவார். இவ்வளவு நாள் புரிஞ்சுட்டு உங்க கூட இருந்தாரு, புரியாம வெளியே போயிட்டாரு. இல்லை, இவ்வளவு நாளும் சார் இங்கே பாருங்க, நீங்கள் ஒரு இயக்கம் வச்சிருக்கு, நீங்கள் வந்து கட்சிங்க சாதாரண நினைக்காதீங்க. நீ இந்த இயக்கத்தில் இருந்த, இந்த இயக்கத்தில் எம்எல்ஏவாக இருந்த, இந்த இயக்கத்தை வச்சு இந்த மக்களை வச்சு கொடியை பிடிச்சிருக்க, இந்த மக்களை வச்சு எத்தனையோ லட்சம் கோடி சம்பாரிச்சிருக்க. என்ன இந்த மக்களுக்கு என்ன செஞ்ச? நீ என்ன செஞ்சங்கிறது தான் வரலாறு சொல்லும். செய்ய போகிறது அப்புறம். என்ன செஞ்ச இதுவரைக்கும், என்ன செஞ்ச அதை பட்டியலிடு. 2 இது. இந்த மக்களுக்கு இதை செஞ்சேன் அதை மட்டும் சொல்றேன். இந்த மக்கள் எல்லாரும் 199 பேர் இன்னைக்கு என்ன பட்டியல் வெளியேற்றம் கேட்குறான். அதுக்கு கிருஷ்ணசாமி கண்டிப்பாக இந்த மக்களுக்காக துணை போகணும், இந்த மக்களுக்காக என்டிஏ கூட்டணியில் சேரணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமாம், நான் என்னோட இது அதான். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் 4 முனை போட்டி தான் தேர்தல் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சசிகலா அம்மையாரும் ராமதாஸ் அவர்களும் ஒரு கூட்டணி ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ 5 முனை போட்டி மாதிரி களம் மாறுது. இவங்க 2 பேரோட கூட்டணினால பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பெரிய அளவில் இருக்காது. ஏன்னா சசிகலா அம்மையார் ஆல்ரெடி அதிமுகவில் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்புறமா அவங்கள நீக்கப்பட்டு திரும்பி அவங்க பொதுச் செயலாளராகவே வாழ்ந்துருந்து இப்போ புது கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த கட்சியை உருவாக்கியவர், நிறுவன தலைவராக இருந்தவர். அப்புறம் நிறுவனம் மட்டும் இருந்துட்டு தலைவராக தன் மகனை ப்ரொமோட் பண்ணார். இப்போ அவர் கூட தகப்பன் கூட ஒரு சின்ன கருத்து வேறுபாடால் அவர் தனியாக அந்த கட்சியை லீட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவரும் வெளியில் வந்து நிற்கும் போது இந்த பாமக ஓட்டும் அதிமுக ஓட்டும் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அது உங்களை தானே பாதிக்கும். நீங்கள் ஏன் அவங்களையும் கூப்பிட்டு உங்க கூட சேர்த்துக்கலாம்? அதாவது வந்து எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அந்த வேலையை ராமதாஸ் செய்ய மாட்டார். கூட்டணி அறிவிச்சிட்டாரு, செய்ய மாட்டார். தொகுதி அறிவிச்சிருக்காரா? கூட்டணி அறிவிச்சிருக்காரு. தொகுதி 2 பேரும் போய் பார்த்துருக்காங்க. இதே சசிகலா அம்மையார் அவங்க வந்து ஒரு விஷயத்தை பேசி அவங்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா அவங்க கம்முன்னு இருப்பாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக செயல்பட மாட்டாங்க. என்டிஏ கூட்டணிக்கு ஆப்போசிஷனாக அவங்க செயல்பட மாட்டாங்க. ஆனால் கட்சியில் என்னுடைய கருத்து கட்சி ஆரம்பிக்கிட்டோம். கட்சி ஆரம்பித்து 234 தொகுதியிலும் வேட்பாளர் இல்லை. அவங்க துரோகத்தை வீழ்த்துவேன்றாங்க. துரோகத்தை எப்படி அவங்க வீழ்த்த முடியும்? நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அவர் செஞ்சார். நீங்கள் செஞ்ச தவறு நிறையா இருக்குது. உங்களுடைய நீங்கள் செய்த ஆட்சியில் அம்மையார் கூட இருந்து நீங்களா தனியாக செஞ்ச சில விஷயங்கள்லாம் இருக்குது. அன்னைக்கு இதே எடப்பாடி அவங்க கூட தானே இருந்தார் சார். எடப்பாடி இருந்தார் சார். நீங்கள் பண்ண விஷயம் இருக்குது சார். நீங்கள் ஜெயலலிதா அம்மாவை வந்து நைட்டு சாப்பாடு கொடுத்து தூங்க போட்டு மற்ற வேலையெல்லாம் செஞ்சதெல்லாம் அரசியலில் இருக்குது. அதெல்லாம் மக்களுக்கு தெரியும். அதனால என்டிஏ கூட்டணிக்கு வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் ஆப்போசிஷன் போக மாட்டாங்க. அதே மாதிரி தன்னுடைய மகனை வீழ்த்துறதுக்கு ராமதாஸ் ஐயா அந்த தவறையும் செய்ய மாட்டார். இப்போ கூட ஒரு சிவில் சூட் ஃபைல் பண்ணியிருக்காரு மாம்பழம் சின்னத்தை. சார் அது வந்து அவருக்கு தெரியும்.
நீங்க சொல்றீங்க அவர் அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் போயிட்டு தானே இருக்காரு. அவருக்கு தெரியும் ம். கோர்ட் எவ்வளவு நாளுக்குள்ள முடிவு வரும். ராமதாஸ் அன்புமணிக்கு வந்து அநேகமா இன்னைக்கு அது ஏறிங் ஃபைல் ஆயிருக்கு. அன்புமணிக்கு வந்து என்ன பவர் இருக்கு. ம். அன்புமணி என்டிஏ கூட்டணியில் சேர்ந்து ஒரு 18 சீட்டு கையில் வாங்கியிருக்காரு. ம். அவருடைய நிலை என்னன்னு கரெக்டாக ராமதாஸுக்கு தெரியும். புள்ளைய திட்டுவார், பேசுவார். ம். புள்ளைய வீழ்த்துவதற்கு எந்த அப்பனும் முன் வர மாட்டான். நீங்க சொல்றது கரெக்டான அவருடைய பேட்டிகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த பேட்டி மாதிரி சார், துரோகம் நீங்க பண்ணுவாங்க ஒரு விஷயத்தை எதிர்க்கும் போது பிள்ளையா இருந்தாலும் நீங்க எதிர்த்து தான் பேசுவீங்க. வீழும் போது உங்க மனசு அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காது. அதெல்லாம் வந்து கூட்டணி சார்பா யாராவது போய் ராமதாஸ் சரியாயிரும். என்டிஏ கூட்டணிக்கு இவங்க வந்து துரோகத்தை பண்ண மாட்டாங்க. 2 பேரும் என்டிஏ கூட்டணிக்கு இவங்களால பாதிப்பு இல்லை. அதாவது இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் உங்களுக்கு வந்து அன்புமணி ராமதாஸை இந்த வன்னியர் மக்கள் நம்புறாங்க. ராமதாஸ் நம்பல, அன்புமணி ராமதாஸை நம்புறாங்க. அதே மாதிரி அன்புமணியை அதுக்கப்புறம் நம்மளுடைய இளைஞர்களோட ஒரு தலைவர், ஒரு படித்த இளைஞன், ஒரு சூழ்ச்சியாக, ஒரு உண்மையாக நம்ம இந்த சமுதாயத்துக்கு உழைக்கிறவர்னு சொல்லிட்டு இளைஞர்களுக்கு தெரியுது. அன்புமணி பின்னாடி எல்லாரும் நிற்கிறாங்க, ராமதாஸ் தொண்டர்கள் உட்பட. 2 பேரும் ஒரே குடும்பம் தான், அன்புமணி ராமதாஸ் வேற வேற இல்லை. ஆனால் அதே சமூகத்தில் இருக்கிற வேல்முருகன் போன்றவர்கள் சீட்டுக்காக வெளியே வந்து திராவிட கட்சிகளை குறை சொல்றவர். அன்னைக்கு 5 வருடம் இருக்கும்போது நீ சொல்லியிருக்கலாம் அவங்க ஊழல் கட்சி, ஊழல் பண்ணுனாங்க. அது இப்போ சொன்னா எடுபடாது. நீ இப்போ வந்து சொல்வது இந்த சாதி, அந்த வன்னியர் சாதி, இந்த வன்னியர் சமூகத்தை வந்து நீ அசிங்கப்படுத்துற சார். நம்ம மட்டும் இல்லை, நம்ம சார்ந்த சமூகத்தையும் நம்ம பின்னாடி பார்க்கணும். கண்டிப்பா. வேல்முருகன் பண்ணது பெரிய தவறு, பெரிய குற்றம். தவறுனா பெரிய தவறு. அவரும் வேட்பாளர்லாம் அறிவிச்சிருக்காரு. அறிவிக்கிட்டோம். 1000 ஓட்டு 2000 ஓட்டுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. 50 ஓட்டு கூட இம்பார்ட்டன்ட் தானே. கடந்த தேர்தலில் தோத்துருக்காங்க இல்லையா? வேல்முருகனை வச்சு ஓட்டு போடுறான்னா அவன் மனுஷன் இல்லை சார். 5 வருஷமா இவன் ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு நீ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எல்லா ஊழலுக்கும், எல்லா கற்பழிப்புக்கும், எல்லா நடந்த கெட்ட விஷயங்களுக்கு நீ துணை போயிட்டு அன்னைக்கு நீ கேட்கல. இத்தனை பிள்ளைங்க கற்பழிச்சாங்க, இவ்வளவு ஊழல் நடந்துச்சு, இந்த நம்ம இதுல வந்து எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துச்சு, இது ஃபுல்லாவே நீ வந்து கேட்காம இன்னைக்கு உனக்கு சீட்டு இல்லைன்னு வந்து கேட்குறிய. இது எவ்வளவு பெரிய தவறு, எவ்வளவு பெரிய குற்றம். நீ அன்னைக்கே பாதியில சண்டை போட்ட, நீ சட்டமன்றத்தில் சண்டை போட்ட அன்னைக்கே வெளியே வந்திருந்தேன்னா நீ மனுஷன். இப்போ அதே நேரத்தில் சார் சொல்லுங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்களால் உருவாக்கப்பட்டவர் தான் டிடிவி தினகரன். அந்த அம்மா இல்லைன்னா இவரெல்லாம் கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்க தான் அம்மையாரோட இணக்கமாக இருந்தாங்க. அதை சார்ந்து தான் அவங்க குடும்பத்தார் எல்லாருமே அந்த கட்சிக்குள்ளே வரவழைக்கப்பட்டார்கள். பல்வேறு நிலையில் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது, அப்புறம் பிடுங்கப்பட்டது. இப்படி இருக்கும்போது இப்போ டிடிவியை மட்டும் நீங்கள் பெரிய ஒரு ஸ்டாராகவும் சசிகலா அம்மையார் அப்படியே விட்டுருந்தீங்களே, இதுக்கு என்ன காரணம்? அதாவது சார் அவங்க ஒரே குடும்பம் தான் சார். குடும்பத்துக்குள்ளே உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை மாதிரி ஊர் உலகத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் அன்னைக்கு சசிகலா அம்மையாரை நான் இதில் தான் பெருமையாக நான் பேசுவேன். இன்னைக்கு இருக்கிற இந்த தேவர் சமூகத்துக்கு சசிகலா அம்மையார் செய்த மாதிரி யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. புரியுதா? அவங்களுக்கே அவங்க துணை போகலையே, அந்த சமூக மக்களே அவங்களுக்கு துணை போகலையே சார். எப்படி டிடிவி துணை போவார்? அவங்க வச்சு சொல்றீங்க. இப்போ கூட்டம் மாநாட்டில் கூட நல்ல கூட்டம் வந்துச்சு அவங்களுக்கு. யாருக்கு? சசிகலா அவர்கள் போட்ட பொதுக்கூட்டத்தில். சார் அவங்க செஞ்சது இதுக்கு மேல முதலமைச்சர் ஆகணும். அதான் நீங்க அடுத்தது நீங்க தானே அத்தனை பேரை உருவாக்கி விட்டுருக்காங்க அவங்க. நீங்க ஜெயிலுக்கு போனீங்கன்னா தப்பு பண்ணி நாங்க என்ன சார் பண்ண முடியும்? முதல்வர் ஆக போனவங்களுக்கு வந்து கவர்னரை வந்து இங்க இல்லாம மும்பையிலேயே உட்கார வச்சு டிலே பண்ணி என்னென்னமோ பண்ணி முதல்வர் ஆகாம தடுத்தது நீங்க தானே சார். தப்பு பண்ணினவங்க தண்டனையை அனுபவிக்கணும்ல, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இது ஆண்டவன் கொடுக்கறது இல்லையா? யாரா இருந்தாலும் சரி. எனக்கு அவங்க மேல ஒரு சித்தம், ஒரு பிரியம் என்னன்னா, அந்த ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது, அவங்க ஆண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டும் போது, இவங்க கூட இருக்கிற வரையிலையும் அந்த சமூக மக்களை காப்பாற்றி அந்த சமூக மக்களுக்கு எவ்வளவோ செஞ்சாங்க சசிகலா அம்மையார். இல்லை, எம்ஜிஆர் காலத்துலேருந்தே அந்த கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு ஹை லெவல் தான். ஏன்னா அவர் முத அவர்
ப்ரொசீட் பண்ண வேட்பாளருமே முக்கிய தேவர். அதனால அப்பையிலேருந்து அந்த எம்ஜிஆர் காலத்துலேருந்து இந்த கம்யூனிட்டி வந்து அந்த கட்சிக்கு வந்து ரொம்ப முக்கியத்தவரை போல வந்து அவரு சாதி சமூகம் பார்க்காத ஒரு மனிதர், பார்க்காத மனிதர். இயல்பாகவே எல்லா சாதிக்கும் சவுத் சைடு செஞ்சார். ஆனாலும் அந்த நீங்க சொல்ற கம்யூனிட்டி வந்து அது எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய பலமா தான் இருந்தது. அதாவது எம்ஜிஆர் இருக்கும்போது ஜான் பாண்டியனை கூப்பிட்டு காரு கொடுத்து அரசியல் பண்ண சொன்னவர். அதெல்லாம் மறுக்க முடியாது. நீங்க வந்து அதெல்லாம் மறுக்கவே முடியாது, மறக்கவும் முடியாது. இல்ல, அதெல்லாம் நடந்த நிகழ்வு. ஆமா. ஆனா நீங்க நமக்கு விவரம் தெரிஞ்சு இருக்கக்கூடிய ஆட்சியில சசிகலா அம்மையார் வந்து அந்த தேவர் சமூகத்துக்கு நல்லதை செஞ்சாங்க. அவங்க தான் அவங்களுக்கு துணை போனோம். இது வந்து தினகரனுக்கு அவங்களுக்கு குடும்ப சண்டை சார். இது வந்து குடும்ப சண்டை. குடும்ப சண்டையில அவர் தினகரனை ஒதுக்கி வைக்கப்பட்டது அந்த கட்சிக்குள்ளே ஏத்தாம இருந்தாங்கல்ல. அவர் இன்னைக்கு அதை தான் பழி வாங்குறாரு. அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு ஒரு ஆர்கேனர்லேருந்து ஒரு இடம் கிடச்சிச்சு. அந்த இடத்த தக்க வச்சிருக்காரு, அரசியல் பண்ணியிருக்காரு. அரசியல் பண்ணும்போது அவர் போகும்போது 10 எம்எல்ஏ 11 எம்எல்ஏ அவர் கூட போனாங்க. அதில் கிட்டத்தட்ட 6-7 பேர் 6 பேர்கிட்ட 7 பேர்கிட்ட தேவேந்திர குல வேளாளர்கள். தினகரன் கூட போன அந்த 7 பேரும் அன்னைக்கு அவங்க இருந்திருந்தாங்கன்னா, இது வரைக்கும் எடப்பாடி கட்சியில் இருந்திருந்தாங்கன்னா போன 5 ஆண்டுகளில் அவங்க எல்லாத்தையும் மக்களுக்கு எல்லா சலுகையும் வாங்கி கொடுத்துருக்கலாம். அவங்களும் நல்லா இருந்திருப்பாங்க. அதுக்கு தினகரன் என்ன கைமாறி செய்ய போறாரு நமக்கு தெரியல. நீங்க தான் ஏதாவது செஞ்சு விடணும் அவருக்கு. யாருக்கு? அவர் இல்லை, அவர் 11 சீட்டு வாங்கியிருக்காருல, 10 சீட்டோ 11 சீட்டு வாங்கியிருக்காரு. அவங்க கூட வந்த அந்த 5-6 பேருக்கு என்ன பண்ண போறாரு? அந்த 10 பேருக்கு சீட்டு கொடுக்கணும்ல சார். வந்தவங்க அவரை நம்பி வந்தாங்கல்ல, அன்னைக்கு அந்த எம்எல்ஏ பதவி விட்டுட்டு உன்னை நம்பி பின்னாடி வந்தாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பண்ண போறாரு? அவர் தான் பண்ணணும். அதனால் அவரும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்றீங்க. இப்போ எடப்பாடி அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரியும் இப்போ ஆல்ரெடி கடந்த கால அதிமுக வரலாறு எடுத்துக்கிட்டாலும் இந்த ஒரு தேவர் கம்யூனிட்டி ஒரு பெரிய பலமாக இருந்ததுன்றது பரவலான ஒரு டாக்கு தான். அதை உடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டு எடப்பாடி அவர்கள் இந்த ஓபிஎஸ் போனால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்கெல்லாம் போனாலும் பரவாயில்ல, இது இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும், கோவை கொங்கு மண்டலம் அந்த ஃபார்மெட்டில் ஏடிஎம்க்கு கொண்டு வரணுன்ற மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருக்கா சார்? அவர் செய்கிற விஷயங்களும் அந்த மாதிரி தானே இருக்கு. அதாவது வந்து நீங்கள் ஓ பன்னீர்செல்வம் கொடுத்த குடைச்சலெல்லாம் எடப்பாடிக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் இதே ஜெயலலிதா அம்மையாரால் சசிகலா அம்மையாரால் கை நீட்டப்பட்டவர் தான் நீங்கள். 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். உனக்கு யார் கொடுப்பா? அதை சசிகலா அம்மையாரை தான் பாராட்டணும். நீ உண்மையாலுமே நீங்கள் வந்து ஓபிஎஸ் வந்து நீ ஒரு நல்ல மனிதர், நீ அரசியலில் நேர்மையான மனிதர்னா நீ சசிகலா அம்மையார் கூட போய் சேர்ந்துருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிடக்கூடாது. அது எதிரி கட்சி ஏடிஎம் கேட்க. அங்கே எப்படி போகலாம்? தாய் கட்சி தானே. என்ன சார், தாய் கட்சியா இருந்தா கூட உனக்கு செஞ்சது யாரு? உன்னை வாழ வச்சது யாரு? அப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீ போலனா கூட பரவாயில்ல, பிரச்சனை. அவர் வர்றதுக்கு கெஞ்சிலாம் பார்த்தாரு சார். சார் நீங்க என்டிஏ கூட்டணி போக வேண்டியதானே சார்? நீங்க எடப்பாடியாரை விட்டுருங்க. நீங்க எடப்பாடியாருக்கு செஞ்சது என்ன? அவர் என்ன சொல்றாரு சார்? அவர் முதலமைச்சராக இருக்கும்போது நீங்க செஞ்ச குடைச்சல் என்ன சார்? துணை முதல்வராக இருந்து அவருக்கு அது தெரியும்ல. ஓ பன்னீர்செல்வத்தை பத்தி எடப்பாடியாருக்கு தெரியும். அதனால தான் சேர்க்கத கம்யூனிட்டி அவர் பின்னாடி இல்லை சார். தேனி போடியில் அங்க கூட இல்லை கம்யூனிட்டி. இல்ல எம்பி தேர்தலில் எல்லாரும் தோத்தப்ப அவர் மகன் மட்டும் தான் வெற்றி பெற்றார் சார். அது வேறு. அந்த களத்தை வந்து நாங்க சொல்லுவோம். அந்த களம் எப்படின்னு எங்களுக்கு போடியை பத்தி, தேனியை பத்தி, லட்சுமியாபுரத்தை பத்தி, கம்பத்தை பத்தி, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி எல்லா இடத்தையும் பத்தி என்ன சமூகம் இருக்கு, அதில் எந்தெந்த சமூகம் எங்கெங்க நிற்கும், அங்கே எஸ்சி சமூகம் எவ்வளோ இருக்கு, பட்டியல் இனத்துக்கும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு கிராமமாக தெரியும். அப்போ ஓபிஎஸ்க்கு தெரியாதுன்றீங்க? அது ஓபிஎஸ் அந்த ஊர் தானே. உனக்கு தெரியலன்னா உங்களுக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியும் சார். எங்களுக்கு தெரியதோட அதிகமாக தெரியணும். ஆனால் அதிகமாக தெரிஞ்சு திமுகவில் விழுந்துட்டே நீ. அவர் என்ன சொல்றாரு? நான் தாய் கட்சிக்கு மீண்டும் சார் தாய் கட்சிக்கு போன தாய் கட்சியா 3 தடவை உனக்கு சிஎம் பதவி கொடுத்துச்சு. ஆமா, திரும்பி நான் உலகத்துல சிஎம் பதவி யாருக்கு சார் கிடைக்கும்? 3 முறை சிஎம் இருந்தவர் சார். கெஞ்சினா கூட நீ என்ன பண்ணணும்னா அம்மா படத்தை வச்சுக்கிட்டு பதவியே வேண்டாம்னு நீ அங்கே இருந்திருக்கணும் சார். அதுதான் சார். அவரும் அரசியல் பண்ணுவாங்க சார். இங்க பாருங்க, அரசியல் எதுக்கு சார்? அரசியல்
ஒரு விசுவாசம் வேணும் சார். விசுவாசமா- அரசியல் பண்ணணும்னா நீங்க வந்து சசிகலா அம்மையார் கூட போகணும் சார். விசுவாசம் இருந்தவரை வெளியில அனுப்பிச்சிட்டீங்க. சார் வெளியில இங்க பாருங்க, பார்த்தா பாவமா தெரியல. நீங்க போய் தனியா போய் நீங்க வந்து ராமநாதபுரத்துல பலாப்பழ சின்னத்துல நிப்பீங்க, அதுக்கும் ஏடிஎம்கேக்கு ஆப்போசிட்டா நிப்பீங்க. நீங்க தான் நிக்க வச்சீங்கன்னு சொல்லியிருக்காரு, பேட்டி கொடுத்திருக்காரு. நாங்க திடீர்னு கூப்பிட்டு ராமநாதபுரத்துல நில்லுங்க ஒரு பலாப்பழம் சின்னம். நீங்க பலாப்பழம், நான் ஏடிஎம்கே என்னுடைய கட்சி, என்ன வாழ வச்ச கட்சி. அப்போ ஓனர் சசிகலா அம்மையார் தான் எனக்கு கொடுத்தாங்க, ஜெயலலிதா அம்மையார் தான் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு அங்க விசுவாசமா இருக்கணும். உனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. அப்போ எம்பியா கொடுத்தாச்சு, வீட்டுக்கு சிஎம்மா கொடுத்தாச்சு, நீங்க உலகத்துல சம்பாத்தியம் சம்பாதிச்சிட்டீங்க. இதை விட உங்களுக்கு என்ன சார் வேணும்? நீங்க சார் விசுவாசமா இருக்கணும்னா ஏடிஎம்கே தான் இருக்கணும். அதான் சார், அப்போ ஒரு பலாப்பழத்தை நின்றதுக்கு தான் பேட்டி கொடுத்திருக்காரு. என்ன வந்து பிஜேபியில சொன்னாங்க நின்றேன். நீங்க தானே சார் ஆபரேட் பண்ணிருக்கீங்க. நீங்க எங்க கிட்ட கேட்டீங்கன்னா நிக்க தான் சொல்லுவான். எங்க கிட்ட நீ வேண்டாம் நிக்க வேண்டாம் நான் சொல்லுவோம். அப்போ அந்த டைம்ல அவருக்கு சார் நாங்க நிக்க சொன்னோம்ல. இப்ப நீ என்டிஏ கூட்டணிக்கு வந்திருக்க வேண்டியதானே? ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனீங்க? நீங்களும் கூப்பிடவே இல்லையே. பிரதமர் வராரு, நீங்க போய் பார்க்கணும் சார். அப்பாயின்மெண்ட் கேட்டதுக்கு உங்க மாநில தலைவர் வாட்ஸ்அப்பே நான் பார்க்கலன்றாரு. என்னதான் பண்ணுவார் சொல்லுங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் அழகாக பாவமா இல்லையான்னு கேட்டாரு. அதுக்கு மேல என்ன பண்றது? ஒரு மனுஷன் 3 வாட்டி முதல்வர் பாருங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் அருமையாக, அதெல்லாம் உள்குத்தல் இருக்கு, அந்த விஷயத்த நம்ம மீடியால பேசக்கூடாது. யாரு ஓபிஎஸ் சொன்னதுக்கு இல்ல, 2 பேருமே பாவமா இல்லையான்னு கேட்டதுக்கெல்லாம் உள்குத்தல் இருக்கு. ஓபிஎஸ் நின்னதுக்கெல்லாம் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ரொம்ப அருமையா அழகா பேசி தினகரன் பேசினாரு. ஓபிஎஸ் வருவாருன்னு சொல்றாரு. அவர் நல்லா பேசிக்கிட்டு இருக்காரு. அதுங்களையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிட்டா நாங்க என்ன சார்? அவருக்கு மரியாதை கொடுக்குற கட்சிக்கு போயிட்டாரு. மரியாதை ஏன் எங்க கட்சியில மரியாதை இல்லையா? நயினார் நாகேந்திரன் அவர்கள் மரியாதை கொடுக்கலையா? நீங்க தான் வாட்ஸ்அப்பே பார்க்கலன்றாரு. அப்புறம் எப்படி வாட்ஸ்அப்பை பார்க்கறதுக்கு ஒரு மனுஷன் வேலையா இருப்பாங்க. ஒரு பிரதமர் வராரு, அப்பாயின்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காரு, அதை கூட பார்க்கல. நீங்க பிரதமர் அப்பாயின்மெண்ட் டெல்லி போய் பாருங்க. உங்க பையன் எம்பியா இருக்காருல்ல, சென்னை வரும்போது பாத்துக்கலாம். நீங்க டெல்லி போய் பாருங்க சார். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரா? நீங்க டெல்லி போய் பார்த்தா, ஐயா உங்க கட்சியில எனக்கு வந்து தார்மீக பொறுப்பு இருக்கு, எங்களுக்கு நிபந்தனை அற்ற எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க வேண்டியதானே? அவருக்கு என்ன யோசனையா இருக்குன்னா, எல்லாருமே பிஜேபி நோக்கி வந்த முக்கிய நிர்வாகிகள்லாம் வேற ஒரு கட்சியிலேருந்து வந்தவங்கலாம் இப்போ புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிள் சரத்குமார் ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி மரியாதையும் இல்லை, கட்சியில் எனக்கு பொறுப்பும் இல்லை, நான் 35 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன், கொஞ்சம் கூட இது இல்லை அப்படின்ற மாதிரி அவர் பேசி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி நம்ம காங்கிரஸ்லேருந்து வந்துற அந்த அம்மையார், காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்தாங்க இல்லையா, நல்ல பெரிய விஜயதரணி, அவங்களும் எனக்கும் பொறுப்பும் தரல, இந்த வாட்டியாவது சீட்டு தருவாங்களான்னு தெரியலன்னு அவங்களும் புலம்பிட்டு இருக்காங்க. அந்த பயம் இருக்கும்ல இவருக்கு, நம்மளும் போயிட்டா நம்மளும் இதே மாதிரி ட்ரீட் பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி திமுக போயிருக்காங்க. இருக்கிற கட்சி அப்படியெல்லாம் அவதூறா சொல்லக்கூடாது சார். அவங்க பேட்டி கொடுத்துதான். பிஜேபியை பத்தி அவங்க 2 பேருக்கு தெரியல சார். சரத்குமாருக்கும் தெரியல, விஜயதரணிக்கும் தெரியல சார். நாங்க வந்து நான்லாம் ஒரு கட்சியில இருந்து தான் வந்தேன். காங்கிரஸ்ல இருந்து வந்தீங்க? ஆமா. நான் வரும்போது காங்கிரஸ்ல எந்த பதவியுமே அணிவிக்காம கிட்டத்தட்ட பாரம்பரியமா நாங்க காங்கிரஸ் கஷ்டப்பட்டோம். என்ன மாதிரி காங்கிரஸ் கட்சியில் எவனுமே கஷ்டப்பட்டுக்க மாட்டான். 2 பாத யாத்திரை காங்கிரஸ்காரனுக்கே தெரியும். எனக்கு ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட இந்த காங்கிரஸ் தரல. 2வது, இந்த காங்கிரஸ் கட்சியில நான் பதவி சுகத்தை வாங்கி அனுபவிக்கல. காங்கிரஸ் கட்சியில இருந்தே நான் வந்துட்டேன். மோடி ஐயாவுக்காக வந்தேன். எங்களுக்கு வந்து பட்டியல் வெளியேற்றம் சில விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்ததுனால நான் காங்கிரஸ் விட்டு வெளியேறி வந்தேன். விஜயதரணிக்கு என்ன கொடுக்கல? விஜயதரணி உழைப்பை பத்தி எனக்கு தெரியும். உனக்கு 2 முறை சீட்டு கொடுத்தாங்கல்ல, உனக்கு என்ன செய்யல? அங்க நீங்க ஏதோ மயக்கி கூட்டிட்டு இருக்கீங்க. அதை விட்டுட்டு நீ எப்படி வரலாம் சார்? அதை விட்டு துரோகம் சார் அது. அதனால துரோகம் பண்ணி வந்த. ஆமா, நீங்க வந்து பிஜேபியை குறை சொல்லக்கூடாது. பிஜேபி கட்சி வந்து நாளைக்கு இங்கேயும் அதே செய்வீங்கன்னு டம்மி பண்ணி சார். பிஜேபி கட்சி வந்து சரத்குமாருக்கு விஜயதரணிக்கு தெரியல. இது வந்து ஒரு வாரிசு இல்லாத யாரு வேணாலும் இதுல வந்து முதலமைச்சர் ஆகலாம், தலைமை பதவிக்கு வரலாம், பெரிய பதவிக்கு வரலாம், யாரு வேணாலும். நீங்களும் சரி, நானும் சரி, சாதாரண மனுஷனும் சரி. இது சாதி மதங்கள் இல்லை. இன்னைக்கு பாருங்க, முருகனை பாருங்க, ஒரு சாதாரண மனுஷன் தான். மாநில தலைவர் கொடுத்தாங்க, எம்பி பதவி கொடுத்தாங்க, மினிஸ்டர் பதவி கொடுத்தாங்க, பிரதமர் கூடயே உட்கார வச்சிருக்காரு. அந்த மாதிரி கட்சி இந்த பாரதிய ஜனதா கட்சி. இதை குறை சொல்றவங்களுக்கு வந்து இந்த கட்சியை பத்தி தெரியலன்னு அர்த்தம். நயினார் நாகேந்திரன் மகனுக்கு என்ன சார் பொறுப்பு?
அவர் வந்து இந்த விளையாட்டுத்துறையில் ஒரு பிரிவில் இருக்கிறாரு. இப்போ நீங்கள் வாரிசே இல்லைன்னீங்களே, அப்போ அவரும் வாரிசு தானே சார். அவர் வந்து வேலை செய்ய வர்றாரு சார். அவருக்கு வந்து நாங்கள் வந்து எம்எல்ஏ எம்பி பதவியெல்லாம் கொடுக்கல. இனிய நான் அந்த கட்சிக்காக வேலை இந்த தேர்தலில் இல்லை அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் அந்த கட்சிக்கு வேலை செய்ய வரேன்னு வேலை செய்யறாரு. அவங்க அப்பா தலைவராக இருக்கும்போது பையன் வேலை செய்யணும்ல. அது வாரிசு சார். அவர் வந்து எனக்கு முதலமைச்சர் கூட எம்பி கூட எம்எல்ஏ கூட எல்லாம் கேட்கல. இனிமேட்டு கேட்பாரு சார். அப்பா இருக்காருல்ல சார், வாரிசுதாரு அந்த முறையில் கேட்க மாட்டார் சார். அது வந்து இப்போ கட்சி அக்செப்ட் பண்ணாது சார். சரி, இந்த தேர்தலையாவது விஜயதரணிக்கு சீட்டு கொடுப்பீங்களா மாட்டீங்களா சார்? அது விஜயதரணியோட அணுகுமுறை கட்சியில் வந்து நீங்கள் ஆர்எஸ்எஸை பற்றி தவறாதெல்லாம் இந்த உலகத்தில், இந்த தமிழ்நாட்டில், இந்த இந்தியாவில் பேசுகிறாங்க. அதை மாதிரி ஒரு ஒழுக்கமான இயக்கம் இல்லை. ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு நேர்மையான, நான்லாம் அங்கே போய் கற்றுக்கிட்டேன். இப்படி ஒரு ஆர்எஸ்எஸ் வந்து இப்படியெல்லாம் திட்டுறாங்களா அப்படின்னு நான்லாம் போய் கற்றுக்கிட்டேன். புரியுதுங்களா? இப்போ நான்லாம் வந்து முன்னாடியெல்லாம் வந்து நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே அவன் வந்து தான் பேசுவேன். புரியுதுங்களா? ஒரு 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 பெரிய ஒரு இதாக நினச்சி பேசுவேன். ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குற, ஒரு பெரிய மனிதர்களுக்கு மரியாதையோடு பேச கற்றுக் கொடுக்குற இயக்கம் அது. அதனால் விஜயதரணி வந்து அவங்க அணுகுமுறை, அவங்க இந்த கட்சிக்கு செய்கிற வேலைகள், என்னென்ன வேலை செய்கிறாங்களோ அதை பொறுத்து சீட்டு கிடைக்கும். இப்போ சமீபத்தில் கரு நாகராஜன் மீது உங்கள் மகளிர் பெண் ஒருத்தவங்க ஒரு புகார் கொடுத்துருக்காங்களா, அதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து உங்களுக்கு ஆண்டவன் தான் பதில் சொல்லணும். நம்ம சில ரகசியங்களுக்கு நம்ம ஆள் இல்லை, ஆண்டவன் தான் அதுக்கு தண்டனை கொடுக்கணும். அது தாஸ் பாண்டியன் அதை பற்றி பேச முடியாது. இல்லை, இந்த மாதிரி பொது வெளியில் வந்திருக்கு இல்லையா சார்? பொதுவெளியில் எப்போதுமே பெண்கள் சுதந்திரத்தை பற்றி பிஜேபி எப்போதுமே பேசுவாங்க. ஆமாம், எல்லா பிரச்சனைக்கும் முதல்ல குரல் கொடுப்பாங்க. அது குஷ்புவாக இருக்கட்டும், மற்ற எல்லாருமே. இப்போ இந்த மாதிரி ஒரு பகிரங்கமாக ஒரு பெண் வந்து மகளிர் அணியை சேர்ந்தவங்க பிரதமருக்கு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நடந்தது, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், யாருமே அதை எடுக்க மாட்டாங்க, இந்த இப்படி எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு, இந்த மாதிரி நடந்துச்சுன்னு கொடுத்துக்கும் போது இதையே மற்ற நிர்வாகி யாருமே அவரை கூப்பிட்டு நீங்கள் மற்ற பிரச்சனைக்கு கொண்டு வருவீங்கல்ல. உங்க கட்சியிலேயே ஒரு பெண்ணுக்கு ஒரு இலக்கப்பட்ட கட்சியில வந்து பிரதமருக்கு லெட்டரில் தெரிஞ்சவங்க, நீங்க வந்து போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல. அது என்ன சொல்றாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு வந்து அரசு. அவங்க என்ன சொல்றாங்க அதுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கட்சியினர் சொன்னதை கட்டுப்பட்டு அவர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க, நான் ஒன்றும் போலீஸுக்கு போகலை, அதனால நான் பிரதமரை நம்பியும் அமித்ஷா அவரை நம்பியும் நான் கொடுத்துருக்கேன், எங்கள் மாநில தலைவர்கிட்டையும் கொடுத்துருக்கேன். எவ்வளோ நாள் ஆச்சு? ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, எவ்வளோ நாள் ஆச்சு சார்? நீ கொடுத்த 1 மாதம் வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும், 2 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும், 3வது மாதம் போலீஸில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே சார்? மீண்டும் மீண்டும் நீங்கள் போகிறீங்க. அதில் நீங்கள் நான் படித்து பார்த்தேன். நான் இந்த மாதிரி ஃபஸ்ட் நாள் ஃபோன் பண்ணார், நான் கட் பண்ணிட்டேன். நைட்டில் ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். 2வது நாள் போனேன், ரூமுக்குள்ளே கூப்பிட்டாரு. 3வது நாள் காருக்குள்ளே ஏன் ஏறுற சார்? உங்களுக்கு தவறுன்னு தெரிஞ்சா நம்ம அந்த இடத்த விட்டு நகர்ந்துடணும் சார். நகர்ந்துட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிடணும். அப்போ நாகராஜ் மேலே தப்பு இல்லை, அவங்க மேலே தான் தப்பு. இல்லை இல்லை, அது கடவுள் தான் தண்டனை கொடுப்பாரு. நான் 2 பேரும் மேலேயும் யார் மேலே தப்பு யார் மேலே சரின்னு சொல்லி நான் ஜட்ஜி இல்லை, நீதிபதி இல்லை. இல்லை, நீங்கள் காருக்குள்ளே ஏன் ஏறினீங்க சார்? அது என்னோட கேள்வி சார். நீ சொன்ன பதில் எனக்கு அந்த நான் படித்து பார்த்தேன், நானும் படித்தேன். ஃபஸ்ட் நாள் இது, 2வது நாள் இது, 3வது நாள் காரில் ஏற்றி காலை ஏற்றி திறந்துட்டு வந்தங்கிற அளவுக்கு நீ காருக்குள்ளே ஏன் ஏறுற? அவர் காருக்குள்ளே நீ ஏன் ஏறுற? 2 நாள் தவறு நடந்து போச்சுல, 3வது நாள் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா கொடுக்கூடாதா சார்? ஒரு மனிதன் பிடிக்கலன்னா நீ செருப்பை கழட்டி அடிச்சு தூரம் வந்துடணும். நீ அதை நியாயப்படுத்திட்டுலாம் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அது என்ன நியாயமோ என்ன உண்மையோ ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு சக பெண் மகளிர் நிர்வாகியாக இருக்கிறாங்க, கட்சி தலைவர்கிட்ட கொடுத்துருக்காங்க, அதை ஏன் ஒரு விசாரிச்சு உண்மை பொய்ய வச்சு ஒரு நடவடிக்கை எடுத்துட்டா அடுத்து வர பெண்கள் பாதுகாப்பு பயம். என்னுடைய தாயும் என்னுடைய கூட பிறந்த சகோதரியும் பெண்ணு தான். நான் என்ன சொல்றேன், நீ சொன்ன உடனே தலைவர்கள் கண்டிச்சுட்டாங்க. அப்ப அண்ணாமலையா இருந்தாரு, அண்ணாமலை கூப்பிட்டு நாகராஜா கண்டிச்சிருக்காரு. அதையும் அந்த இதுல வருது, படிச்சு பார்த்தேன் எல்லாத்துலயும். அவர் கண்டிச்சிருக்காரு, கண்டிச்சு வான் பண்ணியிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு அப்புறமும் நீ வந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணியிருக்காரு, 2வது தடவை கட்சி ஆஃபீஸ் கூப்பிட்டுருக்காரு, கட்சி ஆஃபீஸ் கூப்பிட்டு 3வது தடவை எல்லாரும் போட்டு நீ வாமான்னு ரூமுக்குள்ளே கூப்பிட்றாரு. 3வது முறை நீ ஏன் காரில் ஏறுற? கார் அவர் கார் இல்லையா? உன் காரில் அவர் ஏறினாரா? இல்லை இல்லை. அப்போ மீண்டும் மீண்டும் நீ வந்து இப்படியெல்லாம் செய்து விட்டு நீ அன்னைக்கே வந்து நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்.
நாகராஜ் உள்ள போயிருப்பாரா போக மாட்டாரா? நீ அன்னைக்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தானா? கண்டிப்பா ஏன் கொடுக்கல? உங்க கட்சி சார் இன்னைக்கு அழுத்தத்தினால சார் இன்னைக்கு நல்ல மனிதனோ கெட்டோம், இன்னைக்கு அவர் இமேஜும் போச்சுல சார். அவர் குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைங்களா இருக்குல்ல சார். அது உண்மையோ பொய்யோ அது ஆண்டவனுக்கு தான் தெரியும், எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. அது ஆண்டவன் தீர்ப்பு கண்டிப்பா கொடுப்பான். அதே கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அதே நேரத்தில் வெளியில யாருக்காவது பாலியல் சீண்டல்கள் சம்திங் ஏதாவது நடந்தா உடனே நம்ம ஒரு போராட்டம் பண்றோம், ஆளுங்கட்சியை எதிர்த்து பயங்கரமா அறிக்கை விடுறோம். அப்போ நம்ம கட்சிக்குள்ள நடந்தா வெறும் கண்டனம் கண்டிப்பு மட்டும் தானா? போராட்டங்கள் அதெல்லாம் நடவடிக்கைலாம் கிடையாது சார். கட்சியில எல்லா இடத்துலையும் நியாயத்தை பார்ப்பாங்க சார். நியாயம் ஒன்று இருக்குல்ல சார். சார் நீங்க வந்து கட்சி தலைவர்கள் கண்டிக்க முடியும், மிரட்ட முடியும், அவ்வளவுதான். அடிக்க முடியாதுல்ல சார். ஒழுங்கா இருந்துக்கோன்னு சொல்ல முடியும். அண்ணாமலையார் பயங்கரமா கண்டிச்சுட்டாரு அப்படின்னு தான் அதுல எழுதியிருக்கு. ஓகேவா? அவர் கண்டிச்சதை நான் பார்க்கல, நீங்க பார்க்கல, அவங்க எழுதியிருக்காங்க. நம்ம வாட்ஸ்அப்ல வர்றத பார்த்தானே நீங்க கேக்குறீங்க. அதைத்தான் நானும் படிச்சேன், நானும் சொல்றேன். சரி, நியாயம் என்னவோ தீர்ப்பு வந்து ஆண்டவன் கையில தான் இருக்கு, நம்ம கையில் இல்லை. இந்த தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து பிஜேபி சிம்பலில் போட்டியிடுறதா தகவல் வந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? பாரம்பரியமாக ஒரு காங்கிரஸுடைய பெரிய தலைவரோட மகனாக இருந்து சைக்கிள் சின்னத்தில் போட்டிட்டு இருக்காரு. இப்போ பிஜேபி சிம்பலில் போட்டிடுறாரு ஒரு காங்கிரஸ் நிர்வாகி அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து தமிழ்நாட்டில் பிஜேபியுடைய அபராத வளர்ச்சின்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் பிஜேபி தலைவரிடத்தில் போய் நிற்கணும். நாங்கள் இவங்க கிட்ட போய் நின்றுருக்கோம், இவங்க அங்கே போய் குனிஞ்சு நிற்கணும். அது ஆண்டவன் கொடுத்த தீர்ப்பு. நீங்கள் செய்த நன்மைகளும் செய்த தவறுகளும் அது ஆண்டவன் உங்களுக்கு அந்த தீர்ப்பு கொடுத்துருக்கான். இப்போ எடப்பாடி டெல்லிக்கு வந்து போகிறதுலாம், அதாவது யாராக இருந்தாலும் சரி சார், ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. காங்கிரஸ் இயக்கத்தில் ஜி.கே. வாசன் அவர்கள் இருக்கும் பொழுது பெரியய்யா வந்து மூப்பனார் அவர்கள் வந்து அவருடைய காலகட்டத்தில் நேர்மையான ஒரு நல்ல மனிதராக தன்னை வந்து நிலைநிறுத்தி அவர் இந்த நாட்டை இந்த ஊரை விட்டே போயிட்டார், மறைஞ்சிட்டார். என்ன அவருக்கு இன்னைக்கும் நல்ல பேர் தான். அவர் பையன் வந்து நல்ல பேர், அவர் பையன் ஜி.கே. வாசன் அவர்கள் இந்த காங்கிரஸ் கட்சியில வந்து பயணிக்கும் பொழுது இந்த காங்கிரஸ் கட்சி என்ன செய்யலன்னு நீங்க சொல்றீங்க? அவரை மத்திய அமைச்சராக இருந்தாரு சார், கமிட்டி தலைவராக கொடுத்தாங்க. அப்ப இவரும் வந்து விஜய் தரணி மாதிரி தான் காங்கிரஸ் துரோகம் பண்ணதான். உண்மைதான், நீங்க கேளுங்க. அப்ப துரோகம் பண்ணவங்களுக்கு அடைக்கலம் வந்து பிஜேபி இல்ல சார், எங்களை தேடி வர்றாங்க சார். இல்ல சார், அங்க சார் இல்ல, பிஜேபி தேடி வந்து பிஜேபி கிட்ட தலைவர்கள் கிட்ட அவங்க எல்லாம் நிக்கணும்னு தலையெழுத்து. நீங்க காங்கிரஸ்ல வந்து ஜி.கே. வாசனுக்கு என்ன கொடுக்கல? புள்ளியியல் துறையில கொடுத்தாங்க, கப்பல் துறையில கொடுத்தாங்க, 2 தடவை காங்கிரஸ் கமிட்டி தலைவராக கொடுத்தாங்க. உங்களுக்கு இந்த ஆல் இண்டியாவில் கொடுத்தாங்க, உங்களுக்கு என்ன கொடுக்கல? அம்மா புள்ளங்க மாதிரி சோனியா காந்தி அம்மையார் அவர்களுக்கும் இவர்களுக்கும் அந்த பந்தம் இருந்துச்சு. அப்படி இருந்தவங்களுக்கே துரோகம் பண்ணி வரும். நாளைக்கு இங்கே இருந்து போக மாட்டார் என்ன நிச்சயம்? ஆமா, அதனாலதான் நீ அங்க போற இங்க போய் நீ வந்து பிஜேபி சிம்பிள்ல நில்லுன்னு கொடுத்துருக்காங்க, நீ நின்றுதான் ஆகணும். அது உங்களுடைய தலையெழுத்து சார், அதை ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட். நீங்க ஜி.கே. வாசனை ஒரு மாதிரியாகவும் இவங்கள ஒரு மாதிரியாகவும் பார்க்கறது தப்பு இல்லையா? இவருக்கு மட்டும் 5 கொடுத்துட்டீங்க, அவங்களுக்கு இன்னும் எதுவுமே பண்ணாம இருக்கீங்களா? யாருக்கு? அந்த அம்மையாருக்கு. எந்த அம்மையார் கேட்குறீங்க? இந்திராணியா அவங்க யாரு? டக்குன்னு பேர் மறந்து போச்சு. விஜயதரணிக்கு சார். அவங்க கட்சிக்குள்ள வந்துட்டாங்க சார், பிஜேபி கட்சிக்குள்ள வந்திருக்காங்க. இப்ப இவரும் நீங்க சிம்பிள்னாலே கட்சிக்குள்ள வந்த மாதிரி இல்ல, நீங்க கட்சிக்குள்ள இல்ல, இவர் வந்து தனி கட்சியை ஜாயின் பண்ணி இப்ப சீட்டு கேட்கும் போது நம்ம சிம்பிள்ல நிக்கிறாங்க. அவங்க வந்து விஜயதரணி வந்து எங்க கட்சியில ஜாயின் பண்ணிட்டாங்க, பிஜேபியில ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணும்போது நீங்க செய்த வேலைகள் இருக்கு, நீங்க பேசின பேச்சுகள் இருக்கு, உங்களுடைய ஒழுக்கத்தன்மை இருக்கு, நீங்க மக்களுக்கு இத்தனை வருஷ காலமா என்ன செஞ்சிருக்கீங்கன்னு இருக்கு. அதை வச்சுதான் பிஜேபி அவங்களை அணுகும். பிஜேபி அந்த அந்த முறையை கண்டு தான் அவங்களுக்கு செய்யும். இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே ஃபைனல் ஆகி போயிட்டு இருக்கு. விஜயோட அந்த அறிக்கைகள்லாம் வந்திருக்கு இல்லையா? தங்கத்து தாலி, வீடு தரோம், அது தரோம், அப்புறம் தாய்மாமன் சீரு, பஸ். இது வந்து அதிமுகவோட தேர்தல் அறிக்கையோட கொஞ்சம் நியர்பை வருது. இதுவும் பெண்களை சென்றடையக்கூடிய ஒரு விஷயம் தானே. இது வந்து மக்கள் மத்தியில் பரவலாக. அதாவது சார், இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில விஜய் வந்து ஆட்சி அமைக்க முடியாது, அதனால அள்ளி விடுறாரு இந்த வாக்குறுதி. இதே அடுத்த தடவை நிற்கும் போது இந்த வாக்குறுதி மாறும்.
எடப்பாடியார் வந்து ஆட்சி அமைக்க போறாரு, வாக்குறுதியை செய்ய போறாரு, அதனால வாக்குறுதி கொடுக்குறாரு. இதை நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன், இப்போ அழுத்தம் திருத்தமா சொல்றேன். என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்குது, எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகிறாரு. அவர் இந்த 297 தான் கொடுத்திருக்காரு. நாங்க 500 வாக்குறுதி 525 வாக்குறுதி எல்லாம் கொடுக்கல. இந்த 5 வருஷத்துல என்ன செய்ய முடியுமோ அந்த ஏழை மக்களுக்காக எடப்பாடியார் வாழ்வாரு. அந்த வாக்குறுதியை கொடுத்திருக்காரு, அவர் செய்வாரு. முதலமைச்சர் ஆக போறது அவர் தான். வரக்கூடிய தேர்தல் முடிஞ்ச உடனே பாருங்க, ஒரு மாசத்துல கண்டிப்பா சார் 190 சீட்டை வந்து என்டிஏ கூட்டணி பெறும். கண்டிப்பா உங்கள் நம்பிக்கை நாங்கள் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. தேர்தல் முடிவு அது கண்டிப்பா சொல்லும். இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி நம்மளுடைய நேர்காணலுக்கு வந்து நம்ம அரங்கத்துக்கு வந்து நிகழ்ச்சி கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மீண்டும் அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு விருந்தினருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.